ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வில்லேஜை ஃபைண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் செட்டிங்ஸை என்னடா இது ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கீழே தள்ளினீங்கன்னா இங்கே வந்து ஏதோ இருக்குது. ஸோ ஷோ குவாடினேட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பார்த்தீங்களா, இது வந்து ஆஃபில் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்படியே கீழே தள்ளினீங்கன்னா இங்கே வந்து ஷீட் ஆக்டிவேட்னு இருக்கும். அதான் ஆக்டிவேட் ஷீட்ஸ்னு இருக்கும். இது வந்து ஆஃபில் இருக்கும். இதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சேட் அண்ட் கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு /லொக்கேட் ஸ்ட்ரக்சர் வில்லேஜ்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு குவாடினேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 1680. ஸோ இதில் வந்து நடுவில் இருக்கிறது மட்டும் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்மளே ஏதாச்சும் போட்டுக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் 80 அப்படின்னா 100 போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஓகே, இது எதுக்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்போம். இப்போ நான் டைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதேமாரி டைப் பண்ணுங்கள். ஸோ போட்டு டிபின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கேப் விட்டுட்டு இந்த ஏ மாதிரி இருக்கு இல்லையா, இதை போட்டு திரும்பவும் பி போட்டுக்கோங்க. இப்போது -1000 இருந்து முக்கியமாக அங்கே முன்னாடி வந்து மைனஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டோன்னா ஒரு சில சமயத்தில் ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம். இப்போ 80 போட்டு என்ன நம்பர் கொடுத்தாங்க, 680வா? ஓகே. ஸோ வந்துதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக நம்மளை ஸ்பான் பண்ணிட்டானுங்க. என்னடா இது மரத்து மேலே ஸ்பான் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ ஓகே கைஸ், இது முடிச்சுப்போம். இங்கே வந்து எப்படி கீழே இறங்குறதுனே தெரில. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு வில்லேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணோம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.